செயற்கை கருத்தரிப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் கிட்ட இருந்து நம்ம கருமுட்டைகளை வளர வச்சு, அத வெளிய எடுத்து, அதே மாதிரி உங்க ஹஸ்பண்டோடைய விந்துல இருக்கிற நல்ல உயிரணுக்கள பிரிச்செடுத்து, ம் கருமுட்டைகளுக்குள்ள உயிரணுவ செலுத்தி, கருவா உருவாக்கி, அந்த கருவ வந்து நேரடியா கர்ப்பப்பைக்குள்ள செலுத்துறது தான் செயற்கை கருத்தரிப்புங்கிறது. இதோடைய அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, நம்ம கருமுட்டைகளின் வளர்ச்சிக்கு ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ் போடும்போது கருமுட்டைகளின் எண்ணிக்கையை அதிகம் பண்ணுறோம். ஸோ எதுக்கு கருமுட்டைகளின் எண்ணிக்கை அதிகம் பண்ணுறோன்னா, அதில் வந்து பெஸ்ட் எக்கு செலக்ட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதுக்கு நமக்கு சாய்ஸ் கிடைக்கும். ஸோ இயற்கையாக ஒரு கருமுட்டை வளரக்கூடிய இடத்துல நம்ம இன்ஜெக்ஷன்ஸ் மூலமாக நிறையா கருமுட்டைகள் உருவாக்குறோம். அதில் வந்து நமக்கு நல்ல பெஸ்ட் குவாலிட்டியில் இருக்கிற கருவை வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி ஆண்களினுடைய விந்துல இருக்கிற உயிரணுக்களையும் பெஸ்ட் ஸ்பெர்ம் செலக்ட் பண்ணி நல்ல கருமுட்டைக்குள்ள ஒரு நல்ல தரமான உயிரணுவை செலுத்தும் போது அதனால வளர்ந்து வரக்கூடிய கருவும் நல்ல குவாலிட்டியில இருக்கும். ஸோ நல்ல குவாலிட்டியில இருக்கக்கூடிய கரு உள்ள தங்குறதுக்கான வாய்ப்பு அதிகம். இதுதான் ஐவிஎஃப் உடைய அட்வான்டேஜ். இதில் வந்து கட்டாயமாக நமக்கு சக்ஸஸ் ரேட்டு சிம்பிள் ட்ரீட்மெண்ட்டை விட பல மடங்கு அதிகமாக தான் இருக்கு. இதில் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் வந்து நாங்கள் 2 இல்லை 3 கரு ஒரே நேரத்தில் உள்ள வைக்கும்போது எங்களுடைய ஐடியா வந்து ஒரு கரு தங்கி வளரணுங்கிறது தான். சம்டைம்ஸ் 2 கரு தங்குனா ரெட்டை குழந்தையா வளரலாம். ரெட்டை குழந்தையா வளரும் போது அதற்கான சில காம்ப்ளிகேஷன்ஸு சம்டைம்ஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்றும் நமக்கு இந்த ஹார்மோன் ஊசி போடும்போது சில சமயங்களில் சில பெண்களுக்கு ஹைப்பர் ரெஸ்பான்ஸ், அதாவது இந்த ஊசிக்கு அதிக அளவு ரெஸ்பான்ஸ் இருந்தால் நமக்கு தேவைக்கு அதிகமாக கருமுட்டைகள் வளர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். அப்போ வந்து அவங்களுக்கு அந்த ஓவேரியன் ஹைப்பர் ஸ்டிமுலேஷன் சிண்ட்ரோம்னு சொல்லக்கூடிய ஒரு பாதிப்பு ஏற்படலாம். பட் இப்போ அதற்கெல்லாம் நல்ல சேஃபான ப்ரோட்டோகாலில் போட்டு அது ரொம்ப அதிகப்படாமல் காம்ப்ளிகேஷன்ஸ் ரொம்ப வராத அளவுக்கு இப்போ செய்யக்கூடிய ஃபெசிலிட்டிலாம் இருக்குது. அதே மாதிரி இரட்டை குழந்தை அப்படிங்கிறதுக்குமே வந்து இப்போ நம்ம நல்ல தரமான கரு இருந்தால் ஒரு சிங்கிள் எம்பிரியோவை டிரான்ஸ்ஃபர் பண்ணி அதையும் நம்ம நல்ல ஆரோக்கியமான ஒரு கரு வளரக்கூடிய சூழ்நிலை உருவாக்குறதுக்கும் இப்போ வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. நீர்க்கட்டியை லாப்ரோஸ்கோபி மூலமா ரிமூவ் பண்றது நல்லதான ஒரு கொஸ்டின் இருக்கு. அது பார்த்தீங்கன்னா, நீர்க்கட்டி இருக்கிற எல்லாருக்குமே சர்ஜரி மூலமா அதை ரிமூவ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. யாருக்கு தேவையோ அவங்களுக்கு தான் இந்த லாப்ரோஸ்கோபிக் ஓவேரியன் ட்ரில்லிங் அப்படிங்கிற ப்ரொசீஜர் பண்ண வேண்டியிருக்கும். அது வந்து நமக்கு ஏஎம்ஹெச் அப்படின்னு ஒரு ஹார்மோன் லெவல் பார்ப்போம் பிளட்ல, ஆன்டிமுலேரியன் ஹார்மோன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அது வந்து நீர்க்கட்டியினுடைய சிவியாரிட்டியை காட்டும். அது தவிர ஸ்கேன்லையும் நாங்கள் வந்து எந்த அளவுக்கு நீர்க்கட்டிகள் இருக்குது அப்படிங்கிறத அசஸ் பண்ணி அவங்க நம்ம கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க எல்லாத்தையும் பொறுத்து தான் நீர்க்கட்டியை முதல்ல சர்ஜரி மூலமாக நம்ம அதை குறைக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுவோம். அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்தால் லாப்ரோஸ்கோபி மூலமாக ரிமூவ் பண்ணுறது பெட்டர். ஏன்னா லாப்ரோஸ்கோப்பியில் வந்து உங்களுக்கு குயிக் ரெக்கவரி இருக்கும். தையல் வந்து ஒரு 3 இடத்துல வந்து ஒரு ஹோல் போட்டு சின்ன சின்னதாக 3 இடத்துல தையல் வரும். ஸோ ஹாஸ்பிட்டல் ஸ்டே வந்து 2 டேஸ்க்குள்ளே தான் இருக்கும். அண்ட் உங்கள் ஒர்க்குக்கு நீங்கள் சீக்கிரமே திரும்பிடலாம். லாப்ரோஸ்கோபி பண்ணும்போது இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரேர் தான். நமக்கு சின்ன சின்ன தையல் தான் 3 இடத்துல வரப்போகுது. அதில் தொப்புள் கிட்ட ஒரு ஹோல் போட்டு உள்ள கேமரா போட்டு நம்ம உள்ள உறுப்புகளை வந்து நம்ம பார்த்து தான் பண்ணுறோம். ஸோ அதில் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடிய வாய்ப்பு கம்மி தான். சம்டைம்ஸ் ஏற்கனவே சில பேருக்கு வந்து அங்கே இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதாவது அவங்க அந்த இடத்துல ஒரு ஹைஜீனிக்காக மெயின்டைன் பண்ணாமல் இருந்தாலோ அல்லது அவங்களுக்கு டயபெட்டிஸ் மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் ஆல்ரெடி இருந்தாலோ தையல் போடுற இடத்துல இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு ரொம்ப ரேராக சான்சஸ் இருக்குது. அதுக்கு நம்ம ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் அதை தடுக்க முடியும். எக்கு க்ரோத்துக்காக இன்ஜெக்ஷன் போடுறது அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் தேவைப்படுறது கிடையாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நார்மலாகவே
ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து இயற்கையாகவே ஒரு கருமுட்டை வளர்ச்சி இருக்கும். அதை கொஞ்சம் அதிகம் பண்றதுக்கு ஒரு எக்கு வளரக்கூடிய இடத்துல 2 இல்ல 3 எக்கு வரைக்கும் நம்ம இன்க்ரீஸ் பண்றதுக்கு வந்து நிறைய பேருக்கு ஓரலா டேப்லெட்ஸ் எடுத்தாலே அது வந்து போதுமான அளவா இருக்கு. சில பேருக்கு ஊசிகள் தேவைப்படும் அப்படிங்கிற பட்சத்துல ஃபியூ இன்ஜெக்ஷன்ஸ் வந்து போட வேண்டிய தேவை வரலாம். சில பேருக்கு அது பத்தலை அப்படிங்கும்போது கூட கொஞ்சம் டோசஸ் வந்து தேவைப்படலாம். அது போடுறதுனால எந்த ஒரு சைடு எஃபெக்டும் வரப்போறது இல்லை. நம்ம எக்கோட க்ரோத்துக்காக தான் மட்டும் நம்ம அதை போடுறோம். அந்த மந்த்துக்கு தான் அந்த எஃபெக்ட் இருக்க போகுது. ஆனா அதே மாதிரி ட்ரீட்மெண்ட் வந்து தொடர்ந்து எவ்ரி மந்த் பல வருட காலம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பா செய்யக்கூடாது. ஏன்னா வந்து நம்ம ஒரே மாதிரியான ட்ரீட்மெண்ட் எஃபெக்ட் இல்லை, சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னு தெரிஞ்சும் திரும்ப திரும்ப அதே மெத்தட்ல பல மாதங்களுக்கு பல வருடங்களுக்கு ஒரே மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே ஹார்மோன் ஊசி எடுக்கிறது கட்டாயம் நல்லதில்லை. ஒரு ட்ரையல் எவ்வளவு தூரம் நமக்கு அது ரெஸ்பாண்ட் பண்ணுதுன்னு பார்த்துட்டு அடுத்தடுத்த லெவல் போறது நல்லது. இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்களுக்கு எப்போ கரெக்டா கருமுட்டை வெளியாகும், ஓவிலேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்றது கஷ்டம். ஏன்னா வந்து அவங்களுக்கு எவ்வளோ நாள்ல பீரியட்ஸ் வருது, அது கரெக்டா ஒரு 35 டேஸ்க்குள்ள வந்துடும் அப்படின்னா நம்ம அப்ராக்சிமேட்டா கால்குலேட் பண்ணலாம். பட் சில பேருக்கு வந்து 35 டேஸ் 45 டேஸ், சில பேருக்கு 60 டேஸ் அப்படி ஆகும். சம்டைம்ஸ் வந்து அவங்களுக்கு டேப்லெட் போட்டாதான் பீரியட்ஸ் வரும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ல இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எந்த டைம் ஓவிலேஷன் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம அப்ராக்சிமேட்டா சொல்ல முடியாது. ரெண்டாவது ஓவிலேஷன் நடக்காமையே கூட பீரியட்ஸ் ஆகலாம். அதனால வந்து அதை கரெக்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து நம்ம ஃபாலிகுலர் ஸ்டடி மூலமா ஸ்கேன்ல ட்ராக் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதற்கான ஓவிலேஷன் நடக்கலை அப்படிங்கிற பட்சத்துல கருமுட்டை வளர்ச்சிக்கான மெடிசன்ஸ் எடுத்து ஓவிலேஷன் நடக்கிறத வந்து நம்ம ஃபாலோ பண்ணி தான் தெரிஞ்சுக்க முடியும். ஐவிஎஃப் பண்ணியும் குழந்தை தரிக்காமல் போகுது அப்படின்னா வந்து அதற்கு ஏன் ஐவிஎஃப்ல ஃபெயிலியர் வருது அப்படிங்கிறதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஸோ சக்சஸ் ரேட் ஐவிஎஃப்ல வந்து வேணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமான விஷயம் வந்து கருவினுடைய குவாலிட்டி. அதாவது ஒரு பெண் கிட்ட இருந்து எடுக்கக்கூடிய கரு முட்டைகள் நல்ல குவாலிட்டியில இருக்கணும். அதே மாதிரி அவங்க கணவருடைய உயிரணுக்களும் வந்து நல்ல குவாலிட்டியில இருந்தா அது ரெண்டும் சேர்ந்து ஒரு கருவா உருவாகும் போது அந்த கருவும் நல்ல குவாலிட்டியில இருக்கும். நல்ல தரமான கரு அப்படிங்கிறது கர்ப்பப்பைக்குள்ள போய் தங்கக்கூடிய வாய்ப்பு அதிகம். ஸோ மெயின் ஃபேக்டர் சக்சஸ் ரேட்டுக்கு வந்து உங்களுக்கு நல்ல குவாலிட்டியில உள்ள கரு. ரெண்டாவது வந்து இந்த கருவை செலுத்தக்கூடிய இடம், அதாவது கர்ப்பப்பையினுடைய உள்பகுதி எண்டோமெட்ரியம் சொல்லக்கூடிய கர்ப்பப்பையினுடைய லைனிங்கும் நல்லா வரணும் அப்படிங்கிறதும் முக்கியமான ஒரு ஃபேக்டர். ஸோ அதுல வந்து உங்களுக்கு ஃபெயிலியர் ரேட்ஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து எத்தனையோ ரீசன்ஸ் இருக்கலாம். இப்போ வந்து பெண்களுக்கு வந்து வயது அதிகமாகும் போது கருமுட்டையினுடைய நம்பர் as well as குவாலிட்டி ரெண்டுமே குறையும். அது மாதிரி ஜென்ஸுக்கு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு உயிரணுக்களினுடைய கவுண்ட் மட்டும் இல்லை, அதனுடைய நகரக்கூடிய திறன், அதனுடைய அமைப்பு, மார்பாலஜின்னு சொல்லக்கூடியது, ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு குவாலிட்டி நல்லா இருக்கும்போது நல்ல தரமான கரு தங்கக்கூடிய வாய்ப்பு அதிகம். ஸோ யாருக்கு எதனால வந்து ஃபெயிலியர் ஆகுது அப்படிங்கிறத அது இண்டிவிஜுவலா அசஸ் பண்ணாதான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஐயுஐ ஐவிஎஃப் செஞ்சு ஃபெயிலியர் ஆன பிறகு ஒரு கப்பலுக்கு வந்து நேச்சுரலா கன்சீவ் ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு வந்து அது கரெக்ட் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸா இருந்திருக்கணும். அதாவது உதாரணத்துக்கு அவங்க வந்து ஐயுஐயோ ஐவிஎஃப்ஓ செஞ்சிட்டு இருந்த டைம்ல வந்து ஒரு ஒபிசிட்டி இருந்திருக்கலாம், இல்ல தைராய்டு லெவல்ல ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கலாம். அதே மாதிரி ஹஸ்பண்டுக்கு வந்து அந்த உயிரணுக்களினுடைய எண்ணிக்கை தரத்துல வந்து குறைபாடு இருந்திருக்கலாம். அந்த டைம்ல வந்து நம்ம ஐவிஎஃப்ஓ ஐயுஐயோ பண்ணும்போது அந்த பர்டிகுலர் மந்த்ல கிடைக்கக்கூடிய கேமெட்ஸ் வந்து குவாலிட்டி சரியில்லாம போகும்போது ஃபெயிலியர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதே சமயம் அவங்க வந்து அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிச்சு பின்னாடி வந்து நமக்கு நேச்சுரலா ட்ரை பண்றோம் அப்படிங்கும்போது ஒரு அவங்க வெயிட் ரிடக்ஷன் ஃபாலோ பண்ணியிருக்கலாம். அவங்க லைஃப் ஸ்டைல்ல வந்து நல்ல மாற்றங்கள், அவங்களுடைய டயட் அண்ட் எக்ஸசைஸ் ஒர்க் அவுட்ஸ் இதெல்லாம் அவங்க இன்க்ரீஸ் பண்ணி நல்லா வந்து அவங்களுடைய ஒரு வெயிட் லாஸ் ஆகட்டும், அடுத்தது நல்ல ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாம் நல்லா கொண்டு வந்து
இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஓவிலேஷன் கரெக்டாக இருந்திருக்கலாம், ஸ்பெர்முடைய பேராமீட்டர்ஸ் வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் காட்டியிருக்கலாம். அப்படி இருக்கும்போது அவங்க நேச்சுரலாக சேர்ந்து இருக்கும்போது ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனால் ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஃபெலோப்பியன் டியூப்ல வந்து 2 சைடும் பிளாக் இருக்கு, அதே மாதிரி உயிரணுக்கள் சுத்தமா இல்லை, 0 கவுண்ட்ல இருக்கு அப்படின்னு இருக்கும்போது அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு நேச்சுரலா ஆகக்கூடிய வாய்ப்பு குறைவு தான். ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியா இருக்கிறவங்க அப்படிங்கிறவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு கம்மியா இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு செமன் அனாலிசிஸ் ஒரு பர்சனுக்கு நாங்க பாக்குறோம் அப்படின்னா வந்து அதை ரொம்ப டீட்டெயிலா பார்ப்போம். ஸ்பெர்ம் கவுண்ட், டோட்டல் கவுண்ட் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத தாண்டி அதனுடைய மொட்டிலிட்டி, அதுல வந்து ஃபாஸ்ட் ப்ராக்ரெசிவ், ஸ்லோவா மூவ் ஆகக்கூடியது, நான் ப்ராக்ரெசிவ் ஸ்பெர்ம்ஸ் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய அமைப்பு, அதுல வந்து டிஃபெக்ட்ஸ், இதுல ஹெட் டிஃபெக்ட், டெயில் டிஃபெக்ட், இது மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்கள் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ ஒரு அளவுக்கு ரொம்ப வந்து செமன் பேராமீட்டர்ஸில் வந்து ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கும்போது அவங்க நேச்சுரல் ரெமெடிஸ் கொஞ்ச நாள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னா வந்து அவங்க அது மாதிரி ட்ரை பண்ணலாம். பட் அதை மட்டுமே நம்பி நம்ம வந்து ரொம்ப காலம் வெயிட் பண்ண முடியாது. அதில் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் யூராலஜிஸ்ட் அல்லது ஆண்ட்ராலஜிஸ்ட்டுங்கிற டாக்டரை அவங்க பார்த்து விரைக்கான பரிசோதனை அவங்க வந்து செய்வாங்க. அதில் வந்து அவங்க பரிசோதனை செஞ்சு பார்த்து விரையினுடைய சைஸு மற்றும் வந்து அந்த ஸ்க்ரோட்டல் டாப்லர் அப்படின்னு சொல்லக்கூடிய விரைப்பைக்கு உள்ள ரத்த ஓட்டம் எல்லாமே அவங்க சீராக இருக்கா அப்படிங்கிறத பரிசோதனை பண்ணி பார்ப்பாங்க. ஹார்மோன் டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க. இதெல்லாம் பார்த்து தேவைப்பட்டால் மெடிசன்ஸ் எடுத்துக்கிறது நல்லது. முதல் குழந்தை பிறந்த பிறகு 2வது குழந்தை தாமதமாகிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பேபி அப்படிங்கும்போது வந்து திருமணமாகி உடனே கன்சீவ் ஆகுறாங்க, அப்போ வந்து வயது கம்மியாக இருக்கும். சில பேர் என்ன பண்ணுறாங்க, 2வது குழந்தை இப்போ வேண்டாம், இல்லை 2வது குழந்தையே வேண்டாம் அப்படின்னு சொல்லி தள்ளி போடுறவங்க, வேண்டாம்னு நினைக்கிறவங்க நிறைய பேர். அதில் வந்து நிறையா காலம் அதில் போயிடுது. ஸோ அவங்க திரும்பி 2வது குழந்தை வேணும்னு நினைக்கும் போது அவங்களுக்கு அந்த வயது வந்து கொஞ்சம் அதிகமாயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2வது வந்து மேல் ஃபேக்டர். இப்போ முதல்ல வந்து அந்த ஸ்பெர்ம் பேராமீட்டர்ஸ் நல்லா இருந்திருக்கும், அதுக்கப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா ஏதோ வேற சில காரணங்களால அந்த உயிரணுக்களில் குறைபாடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2வது முதல்ல இல்லாத சில விஷயங்கள், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டயபெட்டிஸ் ஹஸ்பண்டுக்கோ ஒய்ஃபுக்கோ இருந்தால் கூட அவங்களுடைய கருமுட்டையும் உயிரணுவையும் அது பாதிக்கலாம். அதனாலையும் ஃபர்டிலிட்டி அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இது இல்லாமல் லேடிஸ் வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் முதல்ல ஒல்லியா இருந்தவங்க, அதுக்கப்புறம் எனக்கு இத்தனை கேஜி வெயிட் ஏறிடுச்சு அப்படின்லாம் எங்ககிட்ட வர பேஷண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த வெயிட் கெயின் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர் அடுத்தது கன்செப்ஷனை டிலே பண்ணுறதுக்கு. ஸோ இதனால ஹார்மோனல் இம்பேலன்ஸ் நிறையா வருது, தைராய்டில் ப்ராப்ளம் வரலாம். இதெல்லாம் சேர்ந்து என்னாகும், ஓவிலேஷன், கருமுட்டை வளர்ச்சி, கருமுட்டை ரிலீஸ் ஆகிறத வந்து பாதிக்குது. அப்படின்னு இருக்கும்போது உங்களுக்கு அந்த கருத்தரிக்கிறதுக்கு டிலே ஆகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ரீசனுக்காக வந்து அவங்க ஒரு சர்ஜரி பண்ணியிருக்காங்க, வயிறு ஓப்பன் பண்ணி பண்ணக்கூடிய சர்ஜரி, இல்லைன்னா வந்து பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய கீழ் வழியாக பாதிக்கக்கூடிய கிருமி தாக்குதலால் கூட ஃபெலோப்பியன் டியூப்ல வந்து உங்களுக்கு அந்த ஃபங்க்ஷன்லேயோ இல்லை வந்து அதனுடைய அந்த பிளாக் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. இதனாலையும் 2வது குழந்தை கன்சீவ் ஆகிறதுக்கு லேட் ஆகலாம். முதல் குழந்தை ஐவிஎஃப்ல கன்சீவ் ஆன பிறகு 2வது குழந்தை நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சில நேரங்களில். ஏன்னா வந்து முதல் குழந்தை ஐவிஎஃப் வந்து ஃபர்ஸ்ட் எதுக்காக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி அந்த ப்ராப்ளம் வந்து கரெக்ஷன் ஆகி இருக்காங்க அப்படின்னா வந்து கட்டாயமாக 2வது குழந்தை நார்மலாக கன்சீவ் ஆக சான்சஸ் இருக்கு. சம்டைம்ஸ் வந்து ஒரு அன்எக்ஸ்பிளைன் இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்லுவோம். அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வெளியில் பார்க்கறதுக்கு நம்ம எடுக்கக்கூடிய டெஸ்ட் எல்லாமே நார்மலாக இருந்திருக்கும் 2 பேருக்குமே, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருக்குமே. ஆனால் அவங்க வந்து நேச்சுரலாவோ சிம்பிள் ட்ரீட்மெண்ட்லேயோ கன்சீவ் ஆகாமல் ரொம்ப நாள் ஆகும்போது அவங்க அன்எக்ஸ்பிளைன் இன்ஃபர்டிலிட்டிங்கிற கேட்டகரியில் வருவாங்க. அவங்களுக்கு ஐவிஎஃப் பண்ணி சக்ஸஸ் ஆகிருக்கும். ஒரு கட்டத்தில் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கரெக்டாகி வரும்போது அதுக்கப்புறமா அவங்க நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறதுக்கு கட்டாயம் வாய்ப்பு இருக்கு.
ஆனா உதாரணத்துக்கு இப்ப பெண்களுக்கு வந்து கருக்குழாயில 2 பக்கமும் அடைப்பு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல, இல்ல வந்து கருமுட்டையினுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருந்து அது இந்த மெனபாஸ் வரக்கூடிய ஸ்டேஜ்ல போறவங்க, இல்லைன்னா வந்து ஆண்களுக்கு வந்து உயிரணுக்களின் எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைஞ்சு போய் 0 கவுண்ட் வரவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து திரும்பவும் இயற்கையாக கன்சீவ் ஆகக்கூடிய வாய்ப்பு குறைவு. கருமுட்டை வளர்ச்சிக்காக இன்ஜெக்ஷன் போடுறோம் அப்படிங்கிறது வந்து எதற்காக, இப்போ சிம்பிள் ட்ரீட்மெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஐயுஐ பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஒரு ஃபியூ இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்க போகிறோம். அது வந்து நேச்சுரலாக ஒரு கருமுட்டை வளர வேண்டிய இடத்துல கூடுதலாக 1 or 2 நம்ம அதிகம் பண்ணுறதுக்காக தான் அந்த இன்ஜெக்ஷன்ஸ் போடுறோம். அந்த டைமில் ட்ராவல் பண்ணுறதை பற்றியோ உங்கள் டே டு டே ஆக்டிவிட்டீஸ் கண்டினியூ பண்ணுறதை பற்றியோ எந்த ப்ராப்ளமும் கிடையாது. வேறஸ் ஐவிஎஃப் அப்படின்னு வரும்போது பெண்களுக்கு வந்து ஹார்மோன் ஊசிகள் தினம் போடுவோம். எவ்ரிடே போடும்போது கூட ஃபர்ஸ்ட் ஒரு ஃபியூ டேஸ் 1 வீக் மாதிரி ஆகிறது வரைக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியாது. சில சமயங்களில் நிறைய கருமுட்டைகள் 2 சைடு முட்டை பையிலையும் வளரும்போது இந்த ஓவரிஸ் அப்படிங்கிறது 2 பக்கமும் என்லார்ஜ்ட் ஆயிரும். ஸோ பெருசாக இருக்கும்போது அவங்களுக்கு அடி வயிற்றுல ஒரு வெயிட் வச்ச மாதிரி கனமான ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ அது மாதிரி இருக்கும்போது கருமுட்டை வெளியே எடுக்கிற அந்த ஓவம் பிக்கப் பண்ணுற நாளுக்கு ஒரு ஃபியூ டேஸ் முன்னாடி இருந்தே அவங்களுக்கு ஒரு ஹெவினஸ் தெரியறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி டைமில் நாங்கள் எங்கள் பேஷண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப தூரத்துலேருந்து வர பேஷண்ட்ஸ் வந்து 1 or 2 days முன்னாடியே நாங்கள் அட்மிஷன் பண்ணிடுறோம், ட்ராவல் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும்போது. ஸோ அந்த மாதிரி சமயங்களில் விகரஸ் ஆக்டிவிட்டீஸ், வெயிட் லிஃப்டிங் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. பெட் ரெஸ்ட் அப்படிங்கிறது தேவையில்லை. நாள் தள்ளி போய் பீரியட்ஸ் வர்றது அப்படிங்கிறத மட்டும் வச்சு அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்னு நம்ம முடிவு செய்ய முடியாது. ஒரு பெண் கன்சீவ் ஆயிருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு கட்டாயமா அவங்களுக்கு வந்து யூரின் பிரெக்னன்சி டெஸ்ட் அப்படிங்கிறது ஒன்று பார்க்கணும். அதுல 2 கோடு வந்திருக்கணும். இன்னொரு கன்ஃபர்மேஷன் வந்து பிளட் லெவல்ல சீரம் பீட்டா ஹெச்சிஜி, அதாவது பிரெக்னன்சிக்குரிய ஹார்மோன் லெவல் அது, அதையும் நம்ம பார்த்து அந்த நல்ல பாசிட்டிவா இருக்கு, அந்த லெவல் நல்லா இருக்கு அப்படின்னு நமக்கு இருந்தாதான் அவங்க கன்சீவ் ஆயிருக்காங்கிறத நம்ம எடுத்துக்க முடியும். அந்த மாதிரி பிரெக்னன்சி நீங்க கன்ஃபார்ம் பண்ண பிறகு திரும்ப திரும்ப அதே மாதிரி பாசிட்டிவ் ஆகுது, ஆனா ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு ப்ளீடிங் ஆயிடுது அப்படிங்கிற பட்சத்துல அதை நம்ம அபார்ஷன் எடுத்துக்கணும். இல்லை அப்படின்னா வந்து அவங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் தான் அதை நம்ம எடுக்கணும். பிரெக்னன்சி பாசிட்டிவா இல்லை, தள்ளி போய் பீரியட்ஸ் வருது அப்படின்னா வந்து இர்ரெகுலர் சைக்கிள்ஸ் தான். ஸோ அது எது இப்போ முதல்ல பிரெக்னன்சி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான இவாலுவேஷன் பண்ணிட்டு அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது. எண்டோமெட்ரியம் அப்படிங்கிறது வந்து கர்ப்பப்பையினுடைய இன்னர் லைனிங், அதாவது கரு தங்கி வளரக்கூடிய இடம். இதனுடைய பேட்டர்ன் அண்ட் திக்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இது நமக்கு நார்மலா வந்து ஒரு கரு தங்கக்கூடிய நேரத்துல இந்த எண்டோமெட்ரியல் திக்னஸ்ங்கிறது வந்து உங்களுக்கு 8 millimeter to 10 to 11 millimeter வரைக்கும் இருக்கிறது நல்லது. அதற்கு மேலேயும் இப்போ நமக்கு வந்து 12 millimeter வரைக்கும் இருந்தால் கூட ரொம்ப நல்லா இருக்கும். பட் வந்து இப்போ 8 millimeter கீழே இருக்கு அப்படின்னா மினிமம் 7 millimeter அப்படிங்கிறது. அதுக்கு கீழே போக போக அந்த எண்டோமெட்ரியல் திக்னஸ் குறைவு அப்படின்னு தான் எடுத்துக்கணும். ஓவரி சைஸ் குறைவாக இருக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பா நமக்கு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா வந்து ஓவரியில தான் நமக்கு கருமுட்டைகள் உற்பத்தி ஆகக்கூடிய இடம். நிறைய கருமுட்டைகள் இருக்கு அப்படிங்கும்போது ஓவரி நார்மல் சைஸ்ல தான் இருக்கணும். ஓவரி சைஸ் சின்னதாகுதுன்னா இட் ரிஃப்ளெக்ட்ஸ் ரெடியூஸ்ட் ஓவேரியன் ரிசர்வ், அதாவது அவங்க கருமுட்டைகளினுடைய ஸ்டாக் குறையுது அப்படின்னா தான் இந்த ஓவரி சுருக்கமா தெரியும், அதனுடைய சைஸ் சின்னதா தெரியும். ஸோ அவங்க வந்து அதற்கான டெஸ்ட் ஏஎம்ஹெச்ங்கிற ஹார்மோன் லெவல் பார்ப்போம். அதில் வந்து அந்த நமக்கு நார்மலாக இருக்கக்கூடிய லெவலை விட குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னா அவங்க சீக்கிரமாக அதை பார்த்து கன்சீவ் ஆகக்கூடிய ட்ரீட்மெண்ட்டை வந்து விரைவாக எடுக்கிறது நல்லது. உடல் எடை அப்படிங்கிறது கட்டாயம் ஃபர்டிலிட்டியை வந்து அதிகமாக இருக்கிற பெண்களுக்கு வந்து அஃபெக்ட் பண்ணுது.
உடல் எடை அதிகமாக இருக்கும்போது அவங்க பாடியில் வந்து ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் வந்து அதிகமாக லெவலில் வந்து சுரக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கருமுட்டை வளர்ச்சியவும் கருமுட்டை வெளியீட்டையும் அது பாதிக்குது. ஸோ உடல் எடை அதிகமாக இருக்கிற பெண்கள் எல்லாருமே அஃபெக்ட் ஆகுறாங்களா அப்படின்னா அப்படி கிடையாது. ஆனால் கண்டிப்பாக உடல் எடையை வந்து நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் கரெக்டான பிஎம்ஐயில் மெயின்டைன் பண்ணிக்கிறது தான் நல்லது. ஸோ தைராய்டு லெவல்ஸ் எல்லாமே வந்து ஒபிசிட்டி இருக்க ஆல்ட்ரேஷன் வந்துடும். இது எல்லாமே டைரக்டாக வந்து கருமுட்டை வளர்ச்சியவும் கருமுட்டை வெளியாவதையும் பாதிக்கும் போது அவங்க ஃபர்டிலிட்டி அஃபெக்ட் ஆக தான் செய்யுது. ஸோ சில பேருக்கு அது பாதிக்கலைனாலும் நிறையா பெண்களுக்கு வந்து கருத்தரிக்கிற டிலே ஆகிறதுக்கு ஒபிசிட்டி ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. கருச்சிதைவு ஏற்படுவதற்கு நிறைய காரணங்கள் இருக்கு. முக்கியமான காரணம் ஜெனட்டிக் டிஃபெக்ட் சொல்றோம். அதாவது அவங்க ஜீன்ஸ்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு, அவங்க ஹஸ்பண்ட் சைடோ ஒய்ஃப் சைடோ ஜீன்ஸ்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அது குழந்தைக்கு அதனால பாதிப்பு ஏற்பட்டால் கருச்சிதைவு ஏற்படலாம். அடுத்தது வந்து மதருக்கு வந்து அட்வான்ஸ்டு மெட்டர்னல் ஏஜ், அதாவது ரொம்ப வயதான பிறகு கன்சீவ் ஆகும்போது அந்த கரு முட்டையோட குவாலிட்டி வந்து நல்லா இல்லாமல் இருக்கும்போது அதனால உருவாகக்கூடிய கரு தொடர்ந்து வளரக்கூடிய வாய்ப்பு கம்மி. அடுத்தது பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பையில சில அப்னார்மாலிட்டிஸ், அதாவது நடுப்பு உட்சுவர் வளர்றது, இல்லைன்னா பைகார்னேட் யூட்ரஸ், இந்த மாதிரி யூட்ரைன் அனாமலிஸ், அதனுடைய ஸ்ட்ரக்சரல் அப்னார்மாலிட்டிஸ்ன்னு சொல்கிறோம். அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் அபார்ஷன் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது இல்லாமல் இப்போ வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ், நான் முன்னமே சொன்ன மாதிரி உடல் எடை அதிகமாக இருக்கிறவங்க, தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க, பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் கரெக்டான நேரத்தில் சுரக்கக்கூடிய ஹார்மோன் வந்து சரியான அளவில் இல்லாமல் தாறுமாறாக இருக்கும்போது அது அந்த கரு முட்டையோட குவாலிட்டி வந்து நல்லா இல்லாமல் போகும். ஸோ அதனால உருவாகக்கூடிய கருவு குவாலிட்டி நல்லா இல்லாமல் இருக்கும்போது தங்கக்கூடிய வாய்ப்பு கம்மி. சில அக்யூட் இன்ஃபெக்ஷன்ஸ், அதாவது பிரெக்னன்சி ஆகக்கூடிய சமயத்தில் மதருக்கு ஏதாவது வந்து இன்ஃபெக்ஷன்ஸ், அதாவது டார்ச் பேனல்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு செட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன்ஸ் எடுத்து பார்ப்போம். ரிப்பீட்டடாக அபார்ஷன் ஆகிறவங்களுக்கு டாக்ஸோபிளாஸ்மோசிஸ், சைட்டோமெகலோ வைரஸ் அது மாதிரி, இல்லை ருபல்லா மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து அந்த கன்சீவ் ஆன டைமில் வந்து மதருக்கு பாதிச்சிருந்தா அபார்ஷன் ஆகக்கூடிய வாய்ப்பு அதிகம். கணவருக்கு உயிரணு குறைவாக இருக்கிறதுனால 2வது குழந்தை கன்சீவ் ஆகலைன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கட்டாயமாக ஒரு யூராலஜிஸ்ட் அல்லது ஆண்ட்ராலஜிஸ்ட்னு சொல்லக்கூடிய ஆண்களுக்கான குழந்தையின்மைக்கான பாதிப்புள்ள பார்க்கக்கூடிய டாக்டரை கண்டிப்பாக பார்க்கறது அவசியம். ஏன்னா அப்போ தான் வந்து அவங்களுக்கு அந்த விரையினுடைய சைஸ் ஆகட்டும், அதனுடைய ரத்த ஓட்டத்துக்கு ஸ்கேன் எடுத்து பார்க்கறது, இதெல்லாம் நம்ம செய்ய முடியும். ஹார்மோன் டெஸ்ட் பார்க்க வேண்டியது இருக்கும். அவங்களுக்கு வந்து தேவைப்பட்டால் மெடிசின்ஸ் மூலமாக அதை சரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்தால் பார்த்து அதை சரி பண்ணிக்கிறது நல்லது. பிறவி குறைபாடு அப்படிங்கிறது வந்து இந்த செயற்கை கருத்தரிப்பு செய்யறதுனால அதிகமாக வர்றது அப்படிங்கிறது கிடையாது. இப்போ ஒரு நார்மலாக ஒரு கப்பல் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து இயற்கையாகவே அவங்க கன்சீவ் ஆகி ஒரு குழந்தை பிறக்கும்போது எந்த அளவுக்கு குறைபாடுள்ள குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அதே அளவு வாய்ப்புகள் வந்து இதுலேயும் இருக்குது. ஏன்னா பேஷண்ட்டுடைய ஓன் கேமெட்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது அவங்களுடைய ஜீன்ல ஏதாவது ப்ராப்ளம், ஏதாவது அவங்க கணவன் சைடோ மனைவி சைடோ அவங்களுடைய ஜெனட்டிக்கா அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்து அது இந்த குழந்தைக்கு வரதுக்கான வாய்ப்பு இருந்தால் அது வந்து இயற்கையான முறையில் கன்சீவ் ஆனாலும் வரலாம், இதே மாதிரி ஐவிஎஃப்ல கன்சீவ் ஆனாலும் வரலாம். பட் இந்த ஐவிஎஃப் பண்றதுனால பிறவி குறைபாடுகள் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. நார்மலாகவே ஒரு திருமணமான ஒரு கணவன் மனைவி 1 வருட காலம் தொடர்ந்து சேர்ந்து இருந்து எந்தவித கருத்தடை முறைகளையும் பின்பற்றாமல் இருந்த பிறகும் அவங்க கன்சீவ் ஆகலை அப்படிங்கிற போது ஒரு இதற்கான மருத்துவரை அவங்க அணுகி ஏன் கன்சீவ் ஆகலை அப்படிங்கிறதுக்குரிய
பரிசோதனைகள் செய்து பார்த்துக்கிறது நல்லது. 1 வருட காலம் அப்படிங்கிறது வந்து அவங்க சிறு வயதிலே, அதாவது 30 வயதிற்குள்ளாக அவங்களுக்கு திருமணமாகி இருக்கும்போது அவங்களுக்கு 1 வருஷம் அவங்க வெயிட் பண்ணலாம். அதே மாதிரி 30 வயதை கடந்து திருமணம் ஆகிறவங்க, கல்யாணம் ஆகும்போதே லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிறவங்க வந்து 6 months அவங்க வந்து ட்ரை பண்ணியும் கன்செப்ஷன் ஆகலை அப்படிங்கும்போது இதற்கான பரிசோதனைகளை மேற்கொள்வது நல்லது. இப்போ அதுக்கு ஹெல்ப் தேவைப்படுது கன்சீவ் ஆகிறதுக்கு அப்படிங்கும்போது சிம்பிள் ட்ரீட்மெண்ட் முதல்ல அவங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் ஃபாஸ்ட்டாகவே அதற்குரிய சிம்பிள் ட்ரீட்மெண்ட்டுக்குரிய முயற்சிகளை மேற்கொள்ளணும். அதற்கடுத்து IUI அப்படி நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறதுக்கு அவங்க ட்ரை பண்ணிட்டு ஆகலைங்கிற பட்சத்தில் அடுத்த IUIங்கிற ப்ரொசீஜர் வந்து சீக்கிரமாக ஸ்விட்ச் ஓவர் பண்ணி போயிடணும். அதில் எத்தனை சைக்கிள் பண்ணலாம், அவங்களுடைய ஏஜ், அவங்க எதனால கன்சீவ் ஆகலைங்கிறத பொறுத்து அவங்களுக்கு எத்தனை சைக்கிள் IUI பண்ணலாம் அப்படிங்கிற அவங்க பார்க்குற டாக்டர் வந்து டிசைட் பண்ணுவாங்க. அதுலேயும் அவங்க கன்சீவ் ஆகலைங்கிற பட்சத்தில் அடுத்த லெவல் IVF or ICSIங்கிற ப்ரொசீஜருக்கு வந்து we can have a short break. இப்போ வந்து அவங்களுக்கு நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 2 இல்லை 3 சைக்கிள் IUI பண்ணும்போது அவங்க கன்சீவ் ஆகலை அப்படிங்கும்போது நடுவில் ஒரு 1 or 2 months பிரேக் எடுத்துகிட்டு அவங்க நேச்சுரலாக ட்ரை பண்ணலாம். பட் இது எதுலேயுமே ஆகலைங்கிற பட்சத்தில் அவங்க சீக்கிரமாகவே செயற்கை கருத்தரிப்புக்கு வர்றது நல்லது. ஏன்னா 35 வயதிற்குள் செயற்கை கருத்தரிப்பு பண்ணும்போது அவங்களுக்கு சக்சஸ் ரேட்டு 30 வயதுக்குள்ள பண்ணும்போது இன்னும் பல மடங்கு சக்சஸ் ரேட் அதிகமாக இருக்கு. பட் 35 அவங்க கிராஸ் பண்ணும்போது எவ்வளோதான் நல்லா பண்ணாலும் அதற்குரிய அவங்க ஏஜுக்குரிய ஒரு பாதிப்பு அந்த கருமுட்டையோட குவாலிட்டிக்கு வந்துடும். அதனால வந்து எதுவாக இருந்தாலும் திருமணமாகி 1 வருடத்திற்குள்ளாக அவங்க வெயிட் பண்ணி பார்த்துட்டு சீக்கிரமா மருத்துவர் அணுகி பரிசோதனை பண்ணிக்கிறது நல்லது. பொதுவாக ஒரு குழந்தை கன்சீவ் ஆகிறதுக்கு 30 வயதிற்குள்ளாக அந்த பெண் இருந்தால் கன்சீவ் ஆகக்கூடிய வாய்ப்பு அதிகம். 2வது வந்து அவங்க உடல் எடை கரெக்டான அளவில் அவங்க மெயின்டைன் பண்ணணும். BMI பாடி மாஸ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லக்கூடியது அவங்க உயரத்திற்கேற்ற எடையில அவங்க கட்டாயம் மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ அது மாதிரி இருக்கும்போது வயது 30 வயதிற்குள்ளாக இருந்தால் அவங்களுக்கு கருமுட்டையோட எண்ணிக்கையும் நல்லா இருக்கும், குவாலிட்டியும் நல்லா இருக்கும், கன்சீவ் ஆகக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு அதிகம். அந்த வயதை கடந்து போகும்போது நம்பர், குவான்டிட்டி மற்றும் குவாலிட்டி ரெண்டுலையுமே கருமுட்டைகளில் குறைபாடு வந்துடும். ஸோ அதை வந்து நம்ம ஒரு சில நேரங்களில் வந்து அதை சரி பண்ண முடியாத ஒரு கண்டிஷனுக்கு போகலாம். வெயிட் கெயின் அதிகமாக இருக்குன்னா நம்ம வெயிட் ரிடக்ஷனுக்கு அட்வைஸ் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். பட் ஏஜ் ஒன்ஸ் அதிகமாகிடுச்சுன்னா அதை நம்ம வந்து அதற்கான பாதிப்பை வந்து நம்மளால ஒரு கட்டத்துக்கு மேலே மாற்ற முடியாது. இன்னொரு ப்ராப்ளம் நிறைய நாங்கள் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஹஸ்பண்ட்ஸ் வந்து நிறைய பேர் ஃபாரின்ல இருக்காங்க, ஒய்ஃப் மட்டும் இங்கே இருக்காங்க இந்தியாவில். அவங்க ஹஸ்பண்ட் ஃபாரின் போனால் திரும்ப வர்றதுக்கு 2 years ஆகும். ஸோ அது மாதிரி இருக்கும்போது ஒவ்வொரு முறை அவங்க வரும்போதும் அந்த ஒரு 30 days இருப்பாங்க, இல்லை மேக்ஸிமம் 40 days இருப்பாங்க. அதுக்குள்ளாக அந்த ஒரு சைக்கிள் தான் ட்ரை பண்ண முடியும். அதில் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆகலை அப்படின்னா திரும்ப 2 வருஷம் கழிச்சு தான் அவங்க வருவாங்க. அப்படின்னு இருக்கும்போது அந்த பெண்ணுக்கு வந்து வயது அதிகமாயிட்டே போயிடுது. 2வது அவங்க வெயிட்டும் வந்து நிறைய அந்த கான்ஷியஸ் இல்லாமல் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணிடுறாங்க. அப்படின்னு இருக்கும்போது அந்த கன்சீவ் ஆகக்கூடிய வாய்ப்பு குறைஞ்சிட்டே வருது. சில நேரங்களில் வந்து இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஹஸ்பண்ட் வரத்துக்கு ஒரு 3-4 months முன்னாடியே வந்து ஒய்ஃப் எங்களை வந்து பார்த்து அவங்களுக்கான பரிசோதனைகள் எடுத்துக்கிட்டு 3 மாதம் 4 மாதத்துக்கு முன்னாடியே அவங்களுக்கு தேவையான சப்ளிமெண்ட்ஸு, வேறு எதுவும் நமக்கு ஹார்மோனில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதற்கான கரெக்ஷன்ஸ் எல்லாம் முன்னமே கொடுக்க ஆரம்பிக்கிறோம். கரெக்டாக ஹஸ்பண்ட் வர நேரத்தில் எந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அவங்களுக்கு சூட்டபிளாக இருக்குமோ அதற்கு முன்னமே பிளான் பண்ணி கரெக்டாக பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு ப்ராப்ளம் இப்போ நம்ம மக்கள்கிட்ட என்ன இருக்குது இன்னுமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தம்பதிக்கு வந்து குழந்தை இல்லை அப்படின்னா வந்து பெண்கள் மட்டும்தான் காரணம் அப்படின்னு வந்து அவங்கள மட்டுமே குறை சொல்கிற ஒரு சூழ்நிலை இன்னமும் நம்ம நாட்டில் இருந்துட்டு தான் இருக்குது. பட் வந்து ஒரு குழந்தை இல்லை அப்படின்னா அதுக்கு யார் வேணாலும் காரணமாக இருக்கலாம், பெண்களும் காரணமாக இருக்கலாம், ஆண்களும் காரணமாக இருக்கலாம். இப்போ நாங்கள் எங்ககிட்ட வரும்போது 2 பேரையுமே உட்கார வச்சு தான் பேசுவோம், 2 பேருக்குமே அட் அ டைம் இவாலுவேட் பண்ணுவோம். ஒரு சைடு மட்டும் பார்க்கறதுல வந்து கண்டிப்பாக நமக்கு இன்னொரு சைடு இருக்கிற குறைபாடு தெரியாமே போகும். ஸோ இது மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுது, நிறைய பேர் எங்ககிட்ட வரும்போதே பார்த்தீங்கன்னா விந்து பரிசோதனை இது வரைக்கும் செய்யாமே வருவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபுக்கு மட்டும் ஏகப்பட்ட மெடிசன்ஸ் கொடுத்துருப்பாங்க, டேப்லெட்ஸ் எடுத்திருப்பாங்க, இன்ஜெக்ஷன்ஸ் போட்டிருப்பாங்க, கருமுட்டை வளர்ச்சியை தூண்டுதலுக்கு எல்லா வித மெடிசன்ஸும் வருஷக்கணக்காக எடுத்துட்டு இருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணுக்கு பெருசாக எந்த ப்ராப்ளமே இருக்காது. இயற்கையாகவே ஒரு நல்ல கருமுட்டை வளரக்கூடிய சூழ்நிலை அவங்களுக்கு இருந்தாலும் ஹஸ்பண்ட் சைடு பார்த்துக்க வில்லிங்காக இல்லாததுனால ஒரு சைடு மட்டுமே ட்ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவங்க கன்சீவ் ஆகக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் போயிடுது. அது மாதிரி வந்து தேவையில்லாத மெடிசன்ஸ் வந்து அவங்க உட்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது.
அதனால அவசியம் 2 பேருமே ஒரே நேரத்துல வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது முக்கியம். இங்க எங்க ஹாஸ்பிட்டல்ல நாங்க வந்து 2 பேருக்கும் ஆண் பெண் இருபாலருக்குமே நாங்க ஒரே இடத்துல ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய வசதி அண்ட் அட்வான்ஸ்டு ஹைடெக் ஐவிஎஃப் சென்டர் நாங்க இங்க ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அட் அ டைம் 2 பேருக்குமே இவாலுவேட் பண்ணி ட்ரீட் பண்ணக்கூடிய வசதி இருக்கு. இப்ப கணவருக்கு வந்து உயிரணுக்கள் சுத்தமா இல்லை அப்படிங்கிற பட்சத்துல கூட அவங்க விரையிலிருந்து திசு துண்டு எடுத்து பயாப்சிக்கு அனுப்பி அதுல உயிரணுக்கள் உள்ள உற்பத்தி இருக்கு அப்படின்னா வந்து அதை நம்ம விரையில இருந்து எடுத்து டெஸ்டிகுலர் எக்ஸ்ட்ராக்ஷன் சொல்லக்கூடியது பண்ணி அதுல வந்து நமக்கு கன்சீவ் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ 2 பேரும் ஒரே நேரத்துல வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்ளக்கூடியது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நாங்க ஐவிஎஃப் பண்ணும்போது வந்து ஒரு பேட்ச் சேர்ந்த பிறகு தான் பண்ணணும் அப்படிங்கிறது மாதிரி இல்லாம பேஷண்ட்டுக்கு எந்த டைம் சூட்டபிளா இருக்கோ அது சிங்கிள் பேஷண்டா இருந்தாலும் நாங்க அப்பப்போ பண்ணிட்டு தான் இருக்கோம். இன்ஹவுஸ் எம்ப்ரியாலஜிஸ்ட் வச்சிருக்கோம். 24 ஹவர்ஸும் வந்து அவைலபிளா இருக்கிற எம்ப்ரியாலஜிஸ்ட் அண்ட் இன்ஃபர்டிலிட்டி மட்டும் எக்ஸ்க்ளூசிவா பார்க்கக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டி இங்க வச்சிருக்கோம். யாருக்கு எப்ப சூட்டபிளா அந்த டைம் அமையுதோ அப்ப பண்ணிடுவோம். அது ஐவிஎஃப் ஆகட்டும் எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர் ஆகட்டும் பேட்ச் ஒன்னா சேர்த்து பண்ணக்கூடியது வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. தேவையானப்ப உடனே பண்ணக்கூடிய வசதி இருக்கு.